சட்டம் ஒழுங்கை பற்றி நமக்கும் தெரியும் ஜி. போலீஸ் ஸ்டேஷனில் மீட்டிங்க்கு அனுமதி கேட்டு அவன் எல்லாம் அனுமதி கொடுத்துட்டு எல்லா ஏற்பாடும் செய்கிற நேரத்தில் திடீர்னு இன்னார் செத்து போயிட்டார், அதனால் நினைவு தினம், வேறு ஏதாச்சும் ஒரு மத சடங்கு நடக்கக்கூடிய நாள் இப்படின்னு காரணம் சொல்லி சட்டம் ஒழுங்கு என்கிற ஒரு வார்த்தையை எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியும். அனுமதி கொடுத்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறது காவல்துறைக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. உள்ளூர் விவகாரத்திலேயே உங்களையும் என்னையும் நல்லா தெரிஞ்சிருக்கிற போலீஸ்காரனுக்கு இவங்க நடத்தினா பிரச்சனை வராதுன்னு தெரியக்கூடிய நிகழ்ச்சி கூட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம், சில எதிர்ப்புகள் இருக்குது, தெருவில் உள்ளவங்க அப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னு 1000 காரணங்களை சொல்லி சட்டம் ஒழுங்கு என்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிட்டால் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதை ஒன்று சொல்லி எதை வேணாலும் தடை போடலாம். சட்டப்படி ஒரு பேரணிக்கு ஒரு அமைப்பின் சார்பில் சென்னையில் தமிழகத்தில் ஒரு பேரணி நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போயிட்டு உத்தரவு வாங்கிட்டு வந்தாங்க. என்னங்க நீங்கள் என்னமோ நாங்கள் கொடுத்த லெட்டரை வச்சுக்கிட்டு அது என்ன கவர்மெண்ட் லெட்டரா? அது நாங்கள் கொடுத்த லெட்டருக்கு அவங்க விசாவே அடித்து கொடுத்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் காவல்துறை தடை செய்ய முடியுமா முடியாதா? நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வராங்க ஒரு சங் பரிவார் அமைப்பு. அந்த அமைப்புக்கு தமிழக அரசு என்ன சொல்லுது? அனுமதிக்க முடியாது. விஸ்வரூபம் படத்துக்கு போயிட்டு அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க கமல்ஹாசன், அனுமதிக்க முடியாது. கலெக்டரை சொல்லி 144 தடையை போடு. ஏன்? சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இந்த ஒரு வார்த்தையை எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடிஞ்சு. அதனால் நீங்கள் லெட்டர் கொடுத்துட்டீங்க எல்லாமே நடந்துடும். நாங்கள் பார்க்குறது என்ன கேட்டால், வெளிநாட்டவரின் காரணம் சொல்லியோ அல்லது கிராமப்புறங்களில் நடத்தக்கூடிய நேரத்திலையோ நகரத்தை விட்டு தூரமாக போகக்கூடிய நேரத்திலையோ ஈஸியாக காவல்துறை ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மேலே உள்ள அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுத்துருவான். அவன் ஒரு ரிப்போர்ட்டு சொல்லிட்டானா தடைப்பட்டு போயிடும். சென்னையில் தடைப்பட வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி யாராச்சும் புகார் போட்டாலும் சரி, சென்னையை பொறுத்த வரைக்கும் மாற்று ஏற்பாடுகள் செய்து தடை இல்லாமல் விவாதத்தை நடத்த முடியும். நாங்கள் நடத்துகிற கோணத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அந்த ஊர்வாசியாக இருந்துக்கிட்டு அந்த ஊரில் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே தான் எல்லாம் பண்ண முடியும், எனக்கு அங்கே தான் டீ ஏற்பாடு பண்ண முடியும், அங்கே தான் நான் மண்டபம் ஏற்பாடு செய்ய முடியுன்றதெல்லாம் ஏற்புடையது கிடையாது. அதெல்லாம் முன்கூட்டி ஒரு ஆளை போட்டு செய்யுங்க. டீ ஏற்பாடு பண்ண முடியாதுங்கிற டீ கொடுத்தா பேசுகிறாரு. இல்லை ஜெயா, இது யாராவது காரணம் பொருந்துமா? ரெண்டாவது, விவாதம் செய்யக்கூடியவருடைய பிரதிநிதி விவாதம் யார் செய்கிறாரோ அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக பேசணுமே தவிர நீங்கள் அவர் அன்சர் தப்லீக் உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவருக்காக வந்திருக்கக்கூடிய பிரதிநிதி, அவருடைய இடத்தை கருத்தில் கொண்டு தான் நீங்கள் பேசணும். அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அவர் எங்களோட விவாதம் செய்ய போகிறேன்னு சொல்லும் பொழுது ஒரு ஊரை தேர்வு செய்யலை. இன்னும் சொல்வதாக இருந்தால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைமையகத்தில் வைத்து விவாதம் ஒப்பந்தம் நடைபெறும், பிஜே பங்கு பெறணும் என்கிற நிபந்தனை போட்டாங்க. ஒப்பந்தத்திற்கும் விவாதத்திற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? கொஞ்சம் இடம் விரியும், எல்லாம் கொஞ்சம் பெரிய இடமா பிடிப்போம். 4 பேர் உட்கார இடத்துல 40 பேர் உட்கார போகிறோம். ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அப்போ இலங்கையை சேர்ந்தவர் எந்த ஊருக்காரரை தொடர்பு கொண்டு சென்னை தலைமையகத்தில் நான் ஒப்பந்தம் செய்கிறேன் என்று சொன்னாங்களோ, ஒப்பந்தம்னா சில சாதனங்கள் இருக்கணும்ல, அடிப்படையான சாதனங்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு ஒரு பொருள் குறைவாக இருக்குன்றது குறைவாக நீங்கள் கொண்டு வந்துட்டு அது உங்களுடைய குறை, அந்த குறையோடு நீங்கள் அது உங்களுடைய மிஸ்டேக்கு. ஆனால் அவர் எந்த நம்பிக்கையில் சென்னையில் தலைமையகத்தில் நான் ஒப்பந்தம் போடுறேன்னு சொன்னார்? ஏதோ ஒரு ஏற்பாடு அவருக்கு செய்ய முடியும் என்பது தானே. அந்த ஏற்பாட்டில் சென்னைக்கு வர சொல்லுங்கள். அதனால் வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளை ஒருத்தர் அந்த ஊருக்காரர் என்பதற்காக அந்த ஊரில் செய்வது தான் எங்களுக்கு சாத்தியம், எங்கள் பலவீனத்தை சொல்லிட்டோம், உங்களுக்கு எல்லா இடமும் முடியும், உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க விரிந்திருக்கு, அதெல்லாம் சரிதான். ஏற்பாடுகளுக்கு மாத்திரம் நாங்கள் சொல்லலை. நீங்கள் பேசுகிறது எல்லாமே மண்டபம் டீ பிஸ்கட் மேட்டரை சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் விவாதம் நடைபெறக்கூடிய விவாதத்தில் பங்கு பெறக்கூடியவருடைய சூழலையும் கருத்தில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். தடைபடக்கூடாது. அப்போ உங்களுக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கா? அவர் சம்மந்தப்பட்ட விவாதம் செய்யக்கூடிய அன்சர் தப்லீக்கு அதிராம்பட்டினம் என்றால் நான் வருவேன், இல்லை என்றால் வரமாட்டேன் என்று சொன்னாரா? உங்களுக்கு அந்த தகவலை சொல்லியிருக்காரா? அதை நீங்கள் பதிவு செய்யுங்க. ஏன்னா எங்ககிட்ட அவர் அப்படி எதுவுமே சொல்லலை. விவாதம் இந்தியாவில் நடைபெறும் தான் சொன்னார். அதாவது சகோதரர் சென்னை தலைமையகத்தில் வர்றதுக்கு ஒத்துக்கொண்ட அவர் அதில் ஒரு 3 பேர், இதில் ஒரு 30 பேர் எண்ணிக்கையில் தான் கூட போகுது. இதில் என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு சொல்கிறீங்க. பிரச்சனையும் அதில் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்சாரி தப்லீக்குங்கிறவருக்கு இங்கே இயக்கமோ இங்கே அமைப்போ எதுவுமே கிடையாது. சரிங்களா? நம்மளும் சத்தியம் என்னென்னு விளங்கணும், மக்களுக்கு புரியணும், 2 அறிஞர்கள் வாதம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறோம். அப்படி ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒத்துக்கிற பட்சத்தில் அது ஒரு அணியில் இன்னொரு அணியில் இவ்வளோ பேர் உட்காருவாங்கன்னு வரும்போது அந்த அணிக்கு உண்டான முறையான ஆள்களை நம்ம தேர்வு செய்யணும். முறையான ஆள்கள் என்னது? நம்ம கொள்கை நான் என்னென்னு விளங்கி புரிஞ்சு அந்த வாதத்தை கலந்துக்கிறவராக இருக்கணும். அந்த ஒரு மாதிரியான ஒரு நபர்கள் சென்னையில் திரட்டுறது சிரமம். அதனால் மட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கிட்டதுனால அந்த வாலண்டரி ஸ்டடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இன்னும் பிற சமாச்சாரங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மக்களை ஆடியன்ஸை கொண்டு உட்கார வைக்கிறதும் சரி, எல்லா வகையான பொறுப்புகளும் இருக்குது.
எல்லா வகையான பாதுகாப்பும் நம்ம தரணும். அதுக்கு எங்களுக்கு வந்து அதிராமட்டம் சாத்தியக்கூறு இருக்குது. அந்த சாத்தியக்கூறு உங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் அந்த தன்மை இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதிராமட்டத்தை தேர்வு செய்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சென்னை நீங்கள் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி சென்னையில் சொன்னால் மட்டும் அந்த இதை மாற்ற முடியுமா? உங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் செல்வாக்குன்னு சொல்ல வரீங்களா? என்னால் நம்ப முடியல. கண்டிப்பாக வந்து காவல்துறை அணுகுமுறையை வச்சு அந்த பிரச்சனை அதிராமட்டத்தில் வந்தால் கூட என்ன பண்ண முடியும், உங்களால் தங்குதடை இல்லாமல் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக டிஎன்டிஜே பொறுத்த மாத்திரத்தில் அது தமிழ்நாடு ஃபுல்லாக மட்டும் இல்லை, உலகம் பூரா உள்ள அமைப்பு. அது சென்னையில் மட்டும்தான் போலீஸ் பிரச்சனை வந்தால் பார்க்க முடியும், அதிராமட்டத்தில் வந்தால் பார்க்குறது கஷ்டம் அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை, சரிங்களா? அதனால் நம்ம என்ன கேட்டுக்கிறோம் சொன்னால், 2 பேருக்கும் சாத்தியக்கூறு உள்ள அதிராமட்டத்தை தேர்வு செய்கிறது நல்லதாக இருக்கும்னு என்னோட கருத்து. இப்போ அவர் சில வாதங்களை சொன்னார். அதில் வந்து வாலண்டியர்ஸை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு, பார்வையாளர்களை ஏற்பாடு பண்ணுறதுக்கெல்லாம் எங்களுக்கு அதிராமட்டம் தான் எங்களுக்கு ஆள் இருக்குது. பார்வையில் வந்து நிறைக்கிறதுக்குன்னா அதிராமட்டம் தான் இடம் இருக்குன்றார். உங்களுக்கும் அதுதான் சாத்தியன்றார். எங்களுடைய பார்வையாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க. அதிராமட்டத்தில் போன தடவை விவாதம் செய்யும்போது வெளியூர்லேருந்து வர்றதுக்கு சிரமப்பட்டு உள்ளூர்காரங்களுக்கே கொடுத்தோம். இப்பவும் உள்ளூர்காரங்களுக்கு கொடுக்க முடியாது, நாங்கள் வெளியூர்காரங்களும் கொடுக்க வேண்டியிருக்கோம். வெளியூர்காரங்க எல்லாம் அங்கே வரணும்னு எதிர்பார்த்தா முடியாது. விவாதத்தில் இப்போ எத்தனை பேர் நம்ம முடிவு பண்ணலை இன்னும். அது 500 தரப்புக்கு 500ஆகவும் இருக்கலாம், தரப்புக்கு 1000ஆகவும் இருக்கலாம். அது இனிமேல் தான் பேச போகிறோம். இப்போ என்னமோ 10, 20ங்கிறத வச்சு பேசிகிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை. அது ஆனால் இப்போ அங்கே வரக்கூடிய மக்கள் எத்தனை பேருங்கிறது இனிமேல் முடிவு பண்ண போகிறதுனால அந்த எண்ணிக்கையை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டாம். வரக்கூடிய மக்கள் 1 நாளோ 2 நாளோ விவாதம் நடக்க போகுது. அவர் சொல்லிருக்க தலைவை பார்த்தா 1 நாள் தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே ஒத்துக்கிட்டது வந்து 1 நாள் தான் ஒத்துருக்கிறாரு. அப்போ 1 நாளைக்கு வந்து வெளியூர்லேருந்து இங்கே வர்றவங்க பெரிய கஷ்டம் கிடையாது. அதிராமட்டத்துக்கு இங்கேருந்து மக்கள் போகிற மாதிரி மற்ற ஊர்லேருந்து இங்கே வர முடியும், சென்னைக்கு வர முடியும். பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் சென்னையை விட பாதுகாப்பான இடம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்போ இதை விட பாதுகாப்பான இடம் வேறு ஊர் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி சொன்னீங்க போலீஸ் பிரச்சனை இங்கே தடுத்தா இது பண்ண முடியும், அதிராமட்டத்தை தடுத்தா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க. இது ஏற்றுக்கிற முடியாது, எல்லா இடத்துலையும் போலீஸ் பிரச்சனை ஒரே மாதிரி தாங்கிறீங்க. அது அழகாக விளக்குனார் அவர். அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இருப்பான். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னால் நின்று போச்சு. இங்கே இந்த இன்ஸ்பெக்டர் மாறினா இன்னொரு பக்கத்தில் வேறு மண்டபத்தை பிடிச்சி அடுத்த ஏரியாவுக்கு போயிடலாம். அது அடுத்த இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோலில் வந்துடும். எந்த இன்ஸ்பெக்டர் ஆட்சேபனை பண்ணுறானோ அதை விட்டுட்டு ஆட்சேபனை போடாத இடத்துக்கு போயிடலாம். அவனை ஆட்சேபனை அடுத்த இடத்துக்கு. அங்கேயும் இல்லைன்னா சொந்த இடமே இருக்குது. சொந்த இடம்னா பொதுவான இடங்கள், பப்ளிக்கு வாடகை கொடுவாங்களா அந்த மாதிரி இடம் இல்லாமல் பொதுவான இடம் இருக்குது. அந்த மாதிரி இடங்களை வச்சு நடத்திட்டு போயிடலாம். கிறிஸ்துவ விவாதம்லாம் நடத்த தான் செஞ்சோம். போலீஸ் பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்தரப்பு வந்து அதுக்கு தயாராக இல்லை. போலீஸ் பிரச்சனை வராது, வாங்கணும், பிரச்சனை வந்து அவங்க பயப்பட்டாங்க. பொது இடத்துல நம்ம இடமே வாங்க உள்ளரங்களே வச்சுருவோம், யாரும் ஒன்றும் கேட்க முடியாதுன்னா அதே மாதிரி உள்ளரங்களை வச்சு நடத்த முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியும். மாற்று ஏற்பாடுகள் சென்னையில் ஈஸியாக செய்ய முடியும். ஒரு இன்ஸ்பெக்டர் பிரச்சனை பண்ணால் அடுத்த இன்ஸ்பெக்டருக்கு போக முடியும். அதிராமட்டத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தான். அவர் ஆட்சேபனம் ஒரு ஸ்டேஷன் தான். அங்கே பிரச்சனை வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வித்தியாசம் இருக்குதுங்கிறது, இதுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியலையா? இல்லை தெரிஞ்சு தான் பேசல, தெரியாமல் பேசுகிறீங்களா? பிடிவாதமாக வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை அன்சாரி தப்லீக்கு அதிராமட்டத்தில் தான் நடக்கணும்னு சொன்னால் ஒரே வாரத்தில் கடிதத்தில் எழுதியிருக்கலாம். இதுக்கு ஒரு ஆள் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாருண்டாவே பல்வேறு இடங்களாக இருந்தாலும் மாறி ஒரு முடிவு எடுக்கலாங்கிறதுக்கு தான் அவர் அனுப்பியிருக்கார். அதிராமட்டம் தான் முடிவெடுத்துட்டாருண்டா நீங்கள் அதிராமட்டம் நீங்கள் வந்து உங்கள் சார்பாக பேசலை, அவர் சார்பாக பேசுகிறீங்க. அதிராமட்டம் தான் அவர் முடிவு எடுத்துருந்தாண்டா ஒரே வாரத்தில் கடிதம் எழுதிடலாமல். இதை பேசுகிறதுக்கு எதுக்கு 2 பேர்? இது பேசுகிறதுக்கு எதுக்கு ஒரு ஒப்பந்த நாள்? எதுக்கு ஒரு தேதி, ஒரு பொதுவான இடம்? எதுக்கு காசு செலவழிக்கணும்? இதுக்கு கேமரா இதெல்லாம் ஊர்லேருந்து தூக்கிட்டு வரணும் நீங்கள்? ஆனால் இந்த முடிவு வந்து அவருடைய முடிவாக தெரியவில்லை, நீங்கள் செய்கிற முடிவாக தான் தெரியுது. இது நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு நோக்கத்தில் செய்கிற மாதிரி தான் தெரியுது. விவாதம் நடப்பதற்கு ஏற்ற இடம், சிறந்த இடம் சென்னை தான். சென்னையை விட சிறந்த இடம் எதுவுமே கிடையாதுங்க. பாதுகாப்பு விஷயமாகட்டும், வசதிகளாகட்டும், எல்லா வகையிலையும் இதுதான் ஏற்ற இடம். நீங்கள் பிடிவாதம் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு நோக்கத்தோடு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அந்த நோக்கம் நீங்கள் அதிலே இருப்பீர்களேன்னா அந்த நோக்கம் தெரிஞ்சிடணும். இன்னொரு இன்ஷா அல்லாஹ். இலங்கை உலமாக்கள் உள்ளரங்க நிகழ்ச்சிக்கு வந்து அந்த உள்ளரங்க நிகழ்ச்சி தான் தடப்பட்டது. நீங்கள் சத்தியமதி பேசும்போது சொன்னீங்க, இவருக்கு விவாத ஒப்பந்தத்தை சென்னையில் போட முடிஞ்சவர் விவாதத்தை வாங்க முடியாது, நீங்கள் வந்து அவருடைய பிரதிநிதியா அல்லது நீங்கள் அவரை மேய்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி என்ன கேள்விகள் கேட்டீங்க. சொல்ல தெரியாமல் எதை சொல்கிறேன்னா, அவருடைய பிரதிநிதியா இல்லைன்னா அவரை டாமினேட் பண்ணுறேன்னா ஓகே, அந்த மாதிரியான கருத்தில் நீங்கள் சொன்னீங்க. ஓகே,
நீங்கள் அந்த தகவல் பதிஞ்சிங்க. ஆனால் அவர் வந்து எங்களை தொடர்பு கொள்வதற்கு முன்னாடி உங்களுக்கு எழுதின கடிதத்திலேயே எனக்கு இந்தியா பற்றி எந்த சூழ்நிலையும் தெரியாது, எந்த தகவலும் தெரியாததுனால அது சம்மந்தமான நல்லது கட்டையும் எங்களுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கே அவர் எழுதியிருக்கிறார். இதனுடைய சாத்தியக்கூறுகள் என்ன, அதனுடைய தேவைகள் என்ன அப்படின்றத அவரே எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு தான் அவர் எங்களை தொடர்பு கொள்ள போகும்போது நாங்கள் தான் அவர்கிட்ட வந்து நாங்கள் அவருடைய பிரதிநிதி மட்டுமல்ல, அவரை நாங்கள் பொறுப்பும் எடுத்துருக்கிறோம். எப்படி நடத்தினா அது சாத்தியம் அப்படிங்கிறத நாங்கள் பொறுப்பெடுத்துருக்கிறோம். அதனால் எங்களுடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்க முடியும். அவர் எங்களை மீறி அவர் பண்ணாருங்கிட்டாக்கா நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அவர் வந்து தாரூத் தஹீதுடைய ஒரு உறுப்பினரோ யாருமே கிடையாது. அவர் எப்படி நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாரோ நாங்கள் அது மாதிரி அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான சாத்தியங்கள் இப்படி முடியும்னு சொல்லி போட்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமே தவிர எங்களை வந்து நெக்லிஜென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் சகோதரர் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் தான், இங்கே இருந்தாக்க இங்கே தடை செஞ்சால் அடுத்தது முடியும், அதுவும் முடிஞ்சாக்கா ஒரு உள்ளரங்கு பண்ண முடியும்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி உள்ளரங்களை வச்சு இது ப்ரோக்ராம் நடத்த முடியும்டாக்கா அது அதிராமட்டத்தில் சாத்தியம் தான். ஒரு இன்ஸ்பெக்டர் தடை செஞ்சால் கூட இன்னொரு உள்ளரங்கத்தில் தனியாக நடத்த முடியும். அந்த வாய்ப்புகள் அதிராமட்டத்தில் இருக்குது. நீங்கள் சாத்தியமான முறையில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் பிடிவாதம் பிடிக்கிறதுல எங்களோட நிலைப்பாட்டு அது சரின்னு படுது. ஆனால் நீங்கள் ஏன் அதிராமண்ண வேண்டாம் அப்படின்னு நிற்கிறீங்கிறது எனக்கு சரியான அர்த்தம் புரியல. எனக்கு விவாதம் நடக்க போகிறதே உள்ளரங்கு தான் ஜி. இப்போ பேசிகிட்டு இருக்கிறதே எந்த ஊரில் முடிவானாலும் சரி உள்ளரங்கு தான் நடத்த போகிறோம். அவுட்டோர் ப்ரோக்ராம் இல்லை. ஒரு போலீஸ்காரன் உள்ளரங்கில் ஏற்பாடு செய்கிற நிகழ்ச்சிக்கு தான் தடையை போடுறான். நீங்கள் அதை கொண்டு போய்ட்டு எங்கே வச்சாலும் சரி தடை தான். ஏன் நிகழ்ச்சி நடந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நாம் ஏதோ அதிராமட்டத்தில் நடுத்தருவில் வச்சு நடத்தி அங்கே பிரச்சனை வந்தால் நாங்கள் உள்ளரங்களை கொண்டு போய் போட்டுப்போம், எங்களுக்கு சாத்தியம் இருக்குது, உங்களுக்கு சாத்தியம் இருக்குது என்பது பேச வேண்டாம். நடைபெற இருக்கிற நிகழ்ச்சியை வந்து உள்ளரங்க நிகழ்ச்சி தான். இங்கே இன்ஸ்பெக்டர் மாறி சொன்னதுக்கு என்ன காரணம் கேட்டால், சென்னை எடுத்துட்டிங்கன்னா சென்னை சபர்பன் கிரேட்டர் சென்னை என்று சொல்லப்படக்கூடிய சென்னை பெருநகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டால் ஏறத்தாழ ஒரு 80க்கும் மேற்பட்ட ஸ்டேஷன் கண்ட்ரோல் வருது. நாங்கள் சொல்கிறோம் ஒரு ஸ்டேஷன் இல்லாட்டி இன்னொரு ஸ்டேஷன் மாற முடியும், ஜூரிஸ்டிக்ஷன் மாறும்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, மாறாமல் அதே இடத்துல கூட எங்களுக்கு நடத்த முடியும். நாங்கள் கிறிஸ்துவ அமைப்போடு நாங்கள் நடத்தும் பொழுது முதல் விவாதம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க 2வது விவாதத்துக்கு வரக்கூடாது, தலைப்பு சந்திக்கக்கூடாது, ஓட்டம் பிடிக்கணும்னு நினச்சாங்க. அதுக்கு இவங்களாக ஒரு பெட்டிஷனை போட்டாங்க. அவர்கள் தான் போட்டார்கள். பெட்டிஷனை போட்டு விவாதம் நடந்துச்சுன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், முஸ்லீம் இந்து கலவரம் வரும் அப்படின்னு போட்டு விட்டாங்க. அது டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மண்டபம், சர்பிடி மஹால்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் முதல் விவாதம் நடந்து முடிஞ்சது. அதில் கண்ட தோல்வி அவர்கள் ஆட்களே எழுந்து வெளியில் போன பிறகு 2வது நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பெட்டிஷனை போட்டாங்க. போலீஸு நடத்தக்கூடாது என்று சொல்லிச்சு. வேண்டாம், மத சம்பந்தமாக ஒரு மதத்துக்குள் நடக்கக்கூடிய விவாதங்கள் என்பது வேறு, 2 மதம் என்பது வேறு. நீங்கள் தலைவர்கள் பேசிட்டு போவீங்க, மக்கள் அடிச்சுப்பாங்கன்னு போலீஸ் மறுத்துச்சு. நாங்கள் சொன்னோம் விவாதம் தடைப்படக்கூடாது, எங்களுக்கு தலைமையகம் இருக்குது, உங்களுக்கு வர முடியுமா? மண்டபமாக இருந்தால் ஒரு தரப்புக்கு 100 பேர் வர முடியும். எங்கள் அலுவலகத்தில் 50 பேர் கொள்ளும், 25 பேர் கொள்ளும். இல்லை நீங்கள் 100 பேர் தான் வரணும்னா எங்களுக்கு மாடிகள் இருக்குது, அங்கே கூட உட்கார வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஸ்க்ரீன் கூட போட்டுக்கலாம் கேட்டோம். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு 25 பேர் வராங்கன்ட்டு. அவங்கள வர சொல்லி விட்டு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2வது தலைப்புக்கு தலைமையகத்தில் வச்சு நடத்தணும். தலைமையகத்தில் நடத்தும்போது 2 பிசியை போட்டு பாதுகாப்பு தான் போட முடிஞ்சதே தவிர தலைமை அலுவலகத்தில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியை வந்து தடை செய்ய முடியலை. அதனால் அதிராமட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி தடை செய்யப்பட்டால் நாங்கள் உள்ளரங்கு ஏற்பாடு செய்ய முடியும். எங்களுக்கு சாத்தியம் சொல்கிறீங்க, ஏற்பாடு செய்யப்படுவதே உள்ளரங்கு தான், ஒரு மண்டபம் தான். நீங்கள் ப்ரைவேட்டு ப்ராப்பர்ட்டியில் கொண்டு போய் வச்சாலும் சரி, ஒரு இடத்துக்கு தேர்வு செஞ்சு வச்சாலும் சரி, உள்ளரங்கில் வரக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை உங்கள் வீட்டிலையும் வரும் என்று சொல்லி உங்கள் வீட்டில் வச்சாலும் சரி, அந்த மாதிரியான ஊர்களில் தடை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை மாதிரியான நகரங்களில் வாய்ப்பே கிடையாது. வெளிநாட்டவர் இவருக்கு எப்படி பேச முடியும்? அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வராத அளவுக்கு கொண்டு செல்ல முடியும். சென்னையிலையும் தடைப்படலாம், ஆனால் ரொம்ப சாத்தியம் கம்மி. மற்ற ஊர்களில் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நான் அதிராம்பட்டினன்ற ஊரை மாத்திரம் சொல்லலை. ஏன் உங்களுக்கு தான் அப்படின்னா உங்கள் பலவீனத்தை சொல்கிறீங்களா? மற்ற ஊர்களில் உங்களுக்கு செல்வாக்கு இல்லையான்னு கூட கேட்குறீங்க. அப்படி நான் சொல்லலை. சென்னைக்கும் மற்ற ஊர்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூருக்கும் காஞ்சி மாவட்டத்துக்கும் அது 2ம் தனி எஸ்பி கண்ட்ரோலாக இருக்கிறனால அது கூட சில நேரங்களில் வந்து அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் முடிவு எடுத்தானா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. 2வது அந்த ஒப்பந்தத்தில் அவர் எழுதின வாசகத்தை மேற்கோள் காட்டுறீங்க. அதானே நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு இவ்வளோ நேரம் விவாதம் பண்ணணுமா? அவர் என்ன சொல்லியிருக்கார் அன்சர் தப்லீகி? நான் சென்னை பற்றி அறியாதவன், இந்தியா பற்றி தெரியாதவன், ஆகவே நீங்கள் எங்களுக்கு சௌகரியத்தை முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு எங்களை தான் கேட்டிருக்காரு. அவர் எழுதின கடிதம் எங்களை தீர்மானிக்க சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தான் தமிழகம் தெரியும், சென்னை தெரியும், விவாதம் நடைபெறுவதற்குரிய ஏற்ற சூழல் என்னன்றதை முடிவு பண்ணுங்க என்று எங்களை கேட்டாரா உங்களை கேட்டாரா? எங்களை கேட்டார்ல, நாங்கள் சூழலை சொல்லிட்டோம். எங்கள் பிரதிநிதிகள் அதை தீர்மானிப்பார்கள் என்று முதல் கடிதத்தில் கிடையாது.
நீங்களும் இப்போ அதை தான் சொல்லி காட்டினீங்க, அதை தான் இவ்வளோ நேரம் நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு இதை போட்டு உடச்சிட்டிங்க, அதிலே தாரு தௌஹீத், அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ வந்து அன்சார் தப்லீகிக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் தான். இந்த அதிலே தாரு தௌஹீத்னா யார், அவங்கள எதுக்கு இங்கே வந்து நுழைக்கிறீங்க? இப்போ நீங்கள் அவரை விலைக்கு வாங்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஒப்பந்தமாக இருக்குது, நாங்கள் தான் அவருக்கு பொறுப்பு, நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் நீ வா, இல்லாட்டா நாங்கள் செய்ய முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு போகணும், அவர் ஒத்துக்கிட்டாரு. இப்போ அவரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கிற மாதிரி வார்த்தையை சொல்கிறீங்க. அவர் ஏற்றுக்கிறவாரா இல்லையா எங்களுக்கு தெரியாது. அவர் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுக்கு அவர் கட்டுப்படணும், நாங்கள் அந்த மாதிரி தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம் எங்களுக்குள்ளேன்னு. உங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களோ எங்களுக்கு தெரியாது. அதை போட்டு நீங்கள் அவரை கேவலப்படுத்த வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி. என்ன இருந்தாலும் பொதுவான பாதுகாப்புங்கிறதுலாம் அங்கே தான். ஒரு ஜூரிடிக்ஷனில் பிரச்சனை வந்தால் அடுத்த ஜூரிடிக்ஷன் மாற முடியும், அதெல்லாம் பண்ணது அது முடியாது. அது சென்னை தான் ஏற்ற இடம். நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் அந்த முடிவோடு தான் வந்திருக்கிறோம். எங்களுடைய சாத்தியம் அதிராம்பட்டினம். நீங்கள் அதை மறுக்கிறது எனக்கு வந்து நீங்கள் என்ன தான் காரணம் சொன்னாலும் அது எடுபடக்கூடிய காரணமாக இல்லை. நீங்கள் ஒரு இங்கே சாத்தியம், இங்கே முடியும், இங்கே செய்யலாம், இங்கே பண்ணலாம், ஆனால் அதிராம்பட்டினம் வந்தாக்கா அது கேன்சல் ஆகும், அப்படி பண்ணுவாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு இங்கே இருக்கிற நம்பிக்கை அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு அதிராம்பட்டினத்தில் வைங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், அல்லாஹ் நம்பி தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ நான் இந்த விவாதம் இங்கே வந்ததும் கூட எங்களுக்கு ஏதோ ஒரு கட்சிலாம் இருக்குது, இதன் மூலமாக கொஞ்சம் வளர முடியும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நன்மையான காலத்துக்காக போயிட்டுருக்குறோம், அல்லாஹ் எனக்கு நன்மை வச்சுருப்பான், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன். எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, சம்மந்தமும் கிடையாது. நல்ல விஷயம் நடக்கணுங்கிற நியத்தில் தான் வந்திருக்கிறேன். நீங்கள் வந்து இப்படி இவ்வளோ பிடிவாதமாக இங்கே இல்லாட்டி அதிராமணம் இல்லைண்டாக்க மாற்றி மாற்றி போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிற விவாதம் சுத்தமாக பொருந்தக்கூடிய காரணமாக இல்லை. நீங்கள் இப்படி சொல்லி சமாளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, இந்த தாரு தௌஹீதை பற்றி நீங்களாம் பேசணுன்ட்டு நான் என்ன காரணத்துக்காக சொன்னேன், அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு புரியலை. இருந்தாலும் அதை நான் அசட்டை செய்கிறேன், அதை நான் அலட்சியப்படுத்தினேன். அதை பற்றி நான் விளக்கம் கொடுக்க விரும்பலை. அலா ரபிஹிம் எத்தவக்கலுன்றது எல்லா மூமின்களுக்கும் சொல்லப்பட்டதானே, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தவக்கல் வச்சுட்டு அதிராம்படத்துக்கு வாங்கன்றீங்களே, தவக்கல் இல்லாமலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். தவக்கல் தொடர்பான விஷயமா விவாத பொருள். இப்போ எந்த இடம் சாத்தியம் கூட சாத்தியம் கம்மி, இல்லாட்டி இதா தவக்கல் தான் சொன்னால் இதை கூட பேச வேண்டியதே இல்லையே. மெயில்கள் அவங்களே மெயிலே 2 பேரும் பரிமாறி இருக்கலாமே. விவாதம் செய்யக்கூடியவங்களே இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களே முடிவெடுத்துருக்கலாமே. பேசுவதற்கு எங்களில் 2 வருவார் என்று சொன்னால் பேசி முடிவெடுப்பதற்கு வருவார். முடிவெடுத்துட்டு உங்களிடம் வந்து திணிப்பார் என்பது அர்த்தம் உலகத்தில் எங்கேயுமே வராதுச்சு. ஒப்பந்தத்தில் நாங்கள் வந்து நீங்கள் ஒரு 10 ஊர் சொல்லி 10யும் முடியாது நாங்கள் சொல்லலை. அல்லது நாங்கள் வந்து ஒரு பெரிய பட்டியலையும் போடலை. அது வேணாம், இந்த ஊர் வாங்க, இந்த ஊர் இல்லையா அந்த ஊர் வாங்க, அதையும் நாங்கள் சொல்லலை. ஏன்னா இது ஒரு விளையாட்டுத்தனமாகவும் போகக்கூடாது, இந்த ஒப்பந்தத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களும் பயனற்றதாக போயிடக்கூடாதுன்றதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய இத்தனை காரணங்களும் அதனால் ஒரு தடை ஏற்பட்டு போச்சுன்னா பாதிப்பு, பெரிய பாதிப்பு வேண்டாம். பல பேர் இப்படி விவாதத்துக்கு வரேன்னு சொல்கிறாங்க, அப்புறம் பல காரணங்களை சொல்லிட்டு வராமல் போயிடுறாங்க. அப்படி அல்ல, மக்களுக்கு உண்மை போய் சேரணும். அதற்கு ஏற்ற சாத்தியமான இடத்த யோசனை பண்ணுங்கள். சென்னையில் 100% நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கல, தவக்கல் தான் சொல்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பான்னு சொல்கிறோம். அதே தவக்கல் அதிராம்படத்துலேயும் இருக்குது, அது தவக்கல் விஷயம் இல்லை. ஏற்பாடுகளில் குறைபாடு வர்றதுக்கு எங்கள் வாய்ப்பு கூட குறைவு, அல்லாஹ் நமக்கு சிந்திக்கிற அறிவை கொடுத்துருக்குறான். அப்போ தவக்கல் தான் பிரச்சனைனா உங்களுக்கு சென்னையில் நடத்துறதுல அல்லாஹ் உதவி செய்வான்ற தவக்கல் இல்லையா? அந்த தவக்கலை இழந்துட்டீங்களா நீங்கள்? அதிராம்பட்டினத்தில் மாத்திரம்தான் எங்களால் எதையும் செய்ய முடியும். இந்த ஒரு சாதாரண விவாதம், ஒரு பெரும் மாநாடு அல்ல, பல கோடி ரூபாய் பட்ஜெட் அல்ல, ஒரு சின்ன ஏற்பாடு. 2 கருத்துள்ள அறிஞர்கள் பேசி விவாதம் செய்து மக்களுக்கு உண்மை என்ன என்பது புரிய வைக்கக்கூடிய ஒரு சிறிய ஏற்பாடு தான், விரிவான ஏற்பாடு அல்ல. நீங்கள் ஏற்பாடுன்னு சொல்கிறத பார்த்தா என்னமோ மக்களுக்கு மத்தியில் விவாதனாலே ஒரு பயங்கரமான இதாக இருக்கும் போல நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஜி. ஒரு நாள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஜி. இன்னொரு நாள் நடக்கக்கூடிய விவாதமாக இருந்தால் கூட 10 பேரை நான் எங்கே கொண்டு போய் தங்க வைப்பேன்ற பஞ்சாயத்து அது கூட கிடையாது. காலையில் வருவாங்க, மகரிபோ இஷாவோ முடிஞ்சு போயிட்டா அவங்க பாட்டு கிளம்பி சலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் தங்க வைக்கிற ஏற்பாடுகளும் கிடையாது. ஏற்பாடு சுமை குறைவுன்றதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தவக்கல்ன்றதை பேசுகிறதா அப்போ நீங்கள் தவக்கலை இழந்துட்டீங்களான்றது வரும். அதை இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். நாங்கள் அல்லாவை எங்கள் உயிர் பிரியும் வரையில் நாங்கள் தவக்கலை வச்சுக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் அறிவோடு தான் சொல்கிறான். காரியங்களில் நபிக்கு சொல்லும் பொழுது ஆலோசனை செய்து முடிவெடுப்பீராகன்ட்டு. ரசூலாவுக்கு தவக்கல் இல்லைன்னு அர்த்தம் அல்ல. மக்களிடத்தில் சில உலக காரியங்களை செய்வதற்கு ஆலோசனை விட்டு முடிவெடுங்க என்பது மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல். அதுக்கு தான் நம்ம 2 தரப்பும் வந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் தள்ளி போடுவதற்கோ இப்படியே நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டும் என்பதோ எங்களுடைய நோக்கம் அல்ல.
நீங்கள் பல ஊர் சொல்லி நாங்கள் நிராகரிக்கவும் இல்லை. ஏற்பாடு என்பது ரொம்ப குறைவு தான், சுமை கிடையாது. ஒரே ஒரு ஆள் வந்து நின்று எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ளது தான். வரக்கூடிய பார்வையாளர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தேடி வரட்டுமேங்க. கல்வியை நாடி வரக்கூடியவர்கள் பேசுவதன் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவங்க எங்கே இருந்தாலும் வரட்டுமே. அதிராம்பட்டத்துக்கும் சென்னைக்கும் எத்தனை நாள் பயணம் செய்ய போகிறாங்க? கப்பல் பயணமாக செய்ய போகிறாங்க. நைட்டு ஏறி காலையில் வர போகிறாங்க, நைட்டு ஏறி திரும்பி போய் இறங்க போகிறாங்க. ஜி ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. சென்னையில் நடத்துவோம். விவாதத்திற்கு வரக்கூடியவர் வந்து இந்தியாவில் விவாதம் செய்கிறதுக்கு தான் வராரு. இந்தியாவில் வந்து நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அங்கே தான் அவங்க வந்து விவாதம் செய்யணும். எங்கள் இடம் வேண்டாம், நமக்கும் உங்களுக்கும் பொதுவான இடம். அதாவது தவக்கல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஏன் இப்போ விமர்சனம் பண்ணுறீங்கன்னு தெரியல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் வந்து அதிராம்பட்டம்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களும் சென்னைன்னு முடிவு பண்ணிட்டு தான் வந்துருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சாத்தியக்குள்ள நீங்கள் முடிவு பண்ணிட்டு வந்துருக்கிறீங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, உங்களுக்கு வந்து எந்த ஊரில் வேணாலும் நடத்தக்கூடிய அறுதி பெரும்பான்மை பலம் இருக்குது. அதை நீங்கள் கருத்தில் கொள்ளவே மாட்டேங்கிறீங்க. நமக்கு அந்த பலமே கிடையாதுன்ற சரிங்களா. இதில் வந்து அதிரை தாழ்த்து இதை ஏன் நுழைச்சிங்கன்னு கேட்குறீங்க. அதிரை தாழ்த்து அவர் நுழைச்ச வார்த்தையை சொன்னது வேணால் தவறாக இருக்கலாம், விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறார். அவர் வந்து ஏற்கனவே வாதம் நடந்த இடத்த பார்த்துட்டு அதை வச்சு அவங்களோட தகவல் தொடர்பு கொள்கிறார். இந்த மாதிரி நான் இன்னும் வரலான்னு இருக்கிறேன், ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல போகும்போது ஏற்பாடு பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவர் எங்கள்கிட்ட பொறுப்பு படிக்கிறார். வாலின்ட்டு நாங்கள் பொறுப்பு வாங்கி செய்கிறோம். வாங்கி செய்யும்போது எங்களுக்கு எது சாத்தியக்கூறு ஈஸியாக இருக்குமோ அதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதை விட்டு வந்து இடத்த காரணமாக காட்டி நீங்கள் சின்னதான் சொல்கிறத பார்த்தா இன்னும் நமக்கு என்ன இதில் இந்த விவாதத்தை தள்ளி போடுற மாதிரியான ஒரு ஃபீலிங் உருவாது. தள்ளி போட நினைக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா அப்படி சொல்ல மாட்டோம். டிஎன்டிஜி வந்து எந்த வாதத்துக்கும் தயாராக இருக்கும்னு தெரியும் எனக்கு. ஆனால் வந்து ஏன் வந்து சென்னைன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டு தரப்புலையும் ஒத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு இடம், ஒத்துக்கொள்ள சாத்தியக்கூடிய இடம் வந்து அதிராம்பட்டம்ங்கிறது. ஆனால் ஒரு தரப்புக்கு வந்து சென்னைங்கிறது சாத்தியக்குள்ளன்னு வருது. எது சிறந்தது? நீங்கள் உங்களுக்கும் அதிராம்பட்டம் சாத்தியம், எனக்கும் அதிராம்பட்டம் சாத்தியம். ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாத்தியம், நமக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறோம். இதில் என்ன கஷ்டம் வரப்போகுதுன்றது எனக்கு புரியலை. ஏன் இவ்வளோ பிடிவாதம் இருக்கீங்கன்னு தெரியல. உங்கள் பிடிவாதத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை விட்டு கொடுத்து போகலாமே நீங்கள் அதிராம்பட்டம்னு, அதுதான் நம்ம கேட்குறோம். இதில் அதே தகவல் தான். நான் உங்களுக்கு இன்னொரு தகவல் கோடிட்டு கட்டுறதுக்காக விரும்புகிறேன். அவர் ஏற்கனவே போன முந்தைய கடிதங்களில் வந்து எங்களுடைய தலைமை தான் தொடர்பு கொண்டார், எங்களுக்கு எது சாத்தியங்கிறத என்ன கோடிட்டு காட்டுங்க அப்படின்னு எங்கள் மேலே தான் நம்பிக்கை வச்சார் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. அது உண்மை தான். ஆனால் அந்த எஸ்எல்டிஜே விட்டு போய் அந்த உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுங்க, அவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு அண்ணன் போட்ட லெட்டருக்கு பிறகு அவர் தன்னோட நிலைப்பாட்டிலிருந்து நான் கொஞ்சம் பயப்பட வேண்டியது இருக்குது, உங்கள் நிலைப்பாட்டில் என்னுடைய கண்ட்ரோலை கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு உங்களை குறிப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை தொடர்பு கொண்டார். உங்கள் மேலே அந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு சர்க்கிள் வந்திருக்கு அவருக்கு. அந்த தகவலை நினைவிட்டால் தான் நான் பேசுகிறேன். அவருக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைங்கிறது தெரியும் எங்களுக்கு. அதனால தான் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் தர முடியுமான்னு கேட்டார். உயிருக்கு உத்தரவாதம் தர்றோம் நாங்கள் சொன்னோம். அவருக்கு எப்படி எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையோ அவர் மாதிரி தான் எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அவர் ஓடுறதுக்குள்ள முயற்சி தான் செஞ்சிட்ருக்காரு, நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஓடின வர திரும்ப பல காரணங்களை பிடிச்சி இழுத்தோம். ஒப்பந்தம்னு வந்து இழுத்து உட்கார வச்சாச்சு. இப்போ வேற ஒரு காரணத்தை சொல்லி ஓட முயற்சிக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி அவர் என்ன கேட்குறாரு, அதிராம்பட்டம் 2 பேருக்கும் பொதுவாக நடந்தானேங்கிறேன். சென்னை மட்டும் யாருக்கு எனக்கு சொந்தமான இடமா, அதுவும் பொதுவான இடம் தான். எங்களுக்கு அதிராம்பட்டத்தில் வசதிகள் ஏற்பாடு செய்வதற்கு வசதி இருக்குதுங்கிறீங்க. உங்களுக்கும் சென்னையில் செய்வதற்கு வசதிகள் இருக்குது. உங்களுக்கு சென்னையில் செய்வதற்கு வசதிகள் குறைவு, நீங்கள் அப்படி தான் சொல்ல வர்றீங்க. சென்னையில் செய்வதற்கு வசதி குறைவு, எங்களுக்கு வசதிகள் அதிகங்கிறீங்க. அதே மாதிரி எங்களுக்கு அதிராம்பட்டத்தில் ஏற்பாடு செய்வதற்கு வசதிகள் குறைவு, வசதி செய்ய முடியும், வசதிகள் குறைவு. சென்னையில் செய்வது வசதி செய்வது வசதிகள் அதிகம், ஏற்பாடுகள் செய்வது இலகு. சென்னையில் பல்வேறு வசதி வகையான கூடுதலான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்ஸுங்க தான் அதிகம். அதை வைத்து தான் சொல்கிறோமே தவிர நாங்கள் வேறு எந்த பிடிவாதமும் பிடிக்கலை. ரெண்டாவது 2 தரப்பு அன்சார் தப்லீக்கு பிஜே 2 பேரில் யாராவது ஒரு முதல்ல அந்த வாதத்தை சொன்னோம். 2 பேரில் யாராவது ஒரு ஆளுடைய இடத்துக்கு தான் போக முடியும். அதிராம்பட்டத்தில் ஏற்கனவே விவாதம் நடந்ததுன்னா எதுக்கு அதிராம்பட்டத்தில் வந்தது? தௌஜமாத்துக்கும் அதிராம்பட்டத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்துக்கும் உங்களுக்கு விவாதம் நடந்தது. அதனால் அங்கே போய் ஒப்பந்தம் போட்டோம். அவங்க அழைத்தாங்க, போனோம், ஒப்பந்தம் போட்டோம் அங்கேயே வச்சு விவாதம் பண்ணுறோன்ட்டோம். இப்போ இங்கே இதே மாதிரி தாங்க அன்சார் தப்லீக்கு இங்கே இலங்கைக்காரர், இந்தியாக்காரரு, சென்னைக்காரரு 2 பேருக்கு நல்ல ஒப்பந்தம். அப்போ அவர் இடத்துக்கு போகணும், அவர் அங்கே வேண்டியது இல்லைன்ட்டார். இங்கேயே வச்சுக்கிறேன், இங்கேயே வந்துடுறேன்ட்டார். இப்போ இங்கே வரேன்டா அங்கே உள்ள இடத்துக்கு தான் இந்த சென்னையை தானே தேர்ந்தெடுக்கணும். அதிராம்பட்டணம் என்று அவர் சொல்வதாக இருந்தால் அது கடிதத்தில் எழுதியிருக்கலாமே. நீங்கள் வர்றதுக்கு உங்கள் பேர் எழுதினாரா 2 பேர் வருவார்கள். அதுக்கு முன்னாலே அந்த பேருக்கு பதிலாக அந்த 2 பேர் வந்து மற்ற விஷயத்தை பேசுவாங்க. இடத்தை அதிராம்பட்டம் தான் அங்கேயே சொல்லியிருக்கலாமே. மற்ற விஷயம்லாம் ஒத்துக்கொண்டார் இருக்காங்க. ஒத்துக்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் சொல்லியிருக்காரு.
அந்த மாதிரி அதையும் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதாக வருது. முதல்ல சென்னைங்கிறது தான் அவருக்கும் ஏற்புடையது. எல்லா வகையிலும் சென்னை தான் ஏற்புடையது. நீங்கள் பிடிவாதமாக இந்த விவாதத்தை தட்டி விடுவதற்காக கையாளக்கூடிய தந்திரமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்லிட்டீங்க முடிவு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோன்ட்டு. நீங்கள் அப்படி தான் இருந்தீங்கன்னா, நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு தான் தட்டிட்டு வரீங்கன்னா, அதை வெளிக்காட்டுவதற்காக இன்னொரு வாய்ப்பு தர்றேன். சென்னை தான் உங்களுக்கு ஆட்சேபனையாக இருக்குது. சரி, சென்னையும் வேண்டாம், எங்கள் இடமும் வேண்டாம், திருச்சியில் வச்சுக்கிறோம். திருச்சி உங்களுக்கும் பக்கம், எங்களுக்கும் தூரம் தான், எங்களுக்கு தூரம் தான். ஆனால் எங்களுக்கு அங்கேயும் ஏற்பாடு செய்ய முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே வச்சாலும் ஏற்பாடு செய்ய முடியும். தமிழ்நாட்டில் எல்லாம் அல்லா நீங்கள் வெளி மாநிலத்தை வச்சு சொன்னால் நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். ஒன்றுமே இல்லாத டெல்லியில் போய் வியாபாரம் பண்ணலையா? சென்னையில் உள்ளவனா சென்னைக்காரனா? அவன் வந்து தொழில் செய்கிறானா? எப்படி செஞ்சான்? இல்லை சொத்து இங்கேயே பிறந்து வளர்ந்தவனா? அவனுங்கெல்லாம் எல்லாம் ஊர் விட்டு ஊர் வந்து அங்கே வியாபாரம் பண்ணாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? வியாபாரம் பண்ணும்போது மட்டும் ஊர் கடந்து ஊர் போய் செய்ய முடியுது. சவுதிக்கும் துபாய்க்கும் போய் வியாபாரம் செய்ய முடிஞ்சிச்சு, தொழில் செய்ய முடிஞ்சிச்சு, வேலைக்கு போக முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு ஏற்பாடு செய்யணும்னா எனக்கு ஏற்பாடு செய்ய முடியாதுங்கிறது ஏற்புடையதே கிடையாது. நீங்கள் பிடிவாதம் பிடிக்காதுன்னு சொல்கிறோம், திருச்சி வச்சுக்கிறோம். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அதிராமண்டலத்தில் எது சாத்தியமோ அதே மாதிரி சென்னையிலும் சாத்தியம்தான், யாருக்கும் எதுவும் சாத்தியம்தான். இங்கேருந்து வெளிநாட்டிலாமே சம்பாதிக்கிறாங்களே, அதெல்லாம் சாத்தியம் இருக்கும்போது தான் சாத்தியம் இல்லைன்ட்டு. நாங்கள் கூட பொறுத்தவரை எத்தனை பேராக இருந்தாலும் எல்லாருமே வெளிநாட்டை தான் சம்பாதிக்கிறாங்க, சாத்தியம் இருக்குது. ஆனால் நான் அதிராமண்டலத்தை தான் சம்பாதிச்சிட்ருக்கேன். என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேங்கிறேன். நான் அதிராமண்டலத்தை தான் என்னால் சம்பாதிக்க முடியும். அதிராமண்டலம் தான் என்னுடைய எல்லை, அதுதான் என்னுடைய தகுதி. அதே மாதிரி இந்த விவாத ஒப்பந்தத்துலேயும் எங்களுடைய எல்லை அதிராமண்டலம் தான் சொல்ல போகும்போது உங்களுக்கும் அது எல்லை தான். அதை நான் சுட்டி காமிச்சேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பீடிகை ஒன்று போட்டிங்க. அவர் வந்து தப்பிச்சு ஓடினார், அவர் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி பிடிச்சி நிப்பாட்டி இழுத்துனீங்க அதிராமண்டலம் விவாதம் நடத்த வேண்டியது தானே? விவாதம் நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய நீங்கள் அந்த கடிவாளம் போட்டு இழுத்தவர் அதிராமண்டலம் வச்சு நடத்திட்டு போக வேண்டியது தானே? நீங்கள் அதில் வந்து விவாதம் பண்ணுறீங்க. சென்னை வேணாம், திருச்சியில் முடியும் அப்படிங்கிறப்ப சாத்தியமான அதிராமண்டலம் பண்ண வேண்டியது தானே? எங்களுக்கு தான் சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் பலவீனமானவன், எனக்கு அந்த தகுதி இல்லை, எனக்கு அந்த இது இல்லைன்னு சொல்கிறேன். எங்களால் எது முடியுமோ, நாங்கள் எப்படி சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன். பலம் இருக்குது, என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லா சக்தியும் இருக்குது, எனக்கு எல்லா திறமையும் இருக்குது. ஆனால் நான் சென்னையை விட்டுவிட்டு நான் திருச்சியில் பண்ணுவேன். அப்போது நீங்கள் உங்களுடைய பிடிவாதம் என்ன கேட்டாக்கா, நான் தான் நினைக்கிறேன் இந்த விவாதம் நடக்கக்கூடாதோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது ஒரு பிடிவாதம் போகிறீங்களோன்ட்டு. விவாதம் நடந்தாகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தாக்கா அவரை கட்டி இழுத்த மாதிரி அதிராமண்டலம் முதல்ல விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? இது விட்டு கொடுக்குறது ஒன்றும் கிடையாது, உங்கள் ஏரியா தான். நான் அப்படி கேட்குறேன். என்னுடைய அந்த மாதிரி சூழ்நிலை போச்சு, அதிராமண்டலம் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லையோ, நீங்கள் விட்டு கொடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிலைமை உருவாக்குறீங்க. உங்கள் கண்ட்ரோல் தான், உங்கள் ஏரியா தான், உங்களால் அது முடியும். அது கொஞ்ச நேரத்துக்கு சொன்னார், சென்னைக்கு திருவள்ளூருக்குமே வித்தியாசம் இருக்குன்னாரு. இப்போ திருச்சிக்கு மாறிட்டார். திருவள்ளூர்லேயே பாதி பேர் போடும், சென்னை தான் பக்கான்னு சொன்னீங்க. இப்போ திருச்சிக்கு நீங்களே என்ன பண்ணீங்க, வேறு இடம் மாற்றி இடம் சொல்கிறீங்க. திருச்சின்ற பட்சத்தில் திருச்சியில் முடியுன்றவங்களுக்கு அதிராமண்டலத்தில் ஏன் முடியாது அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். சகோதரருக்கு வந்து நான் ஒரு ஆப்ஷன் அவனுக்கு கொடுத்தேன். சென்னை உங்களுக்கு முடியாதுன்னா திருச்சி வச்சுக்கிறோம், ரெண்டு பேருக்கும் பொதுவான இடம்ன்ட்டேன். அதுக்கு அவர் மறுத்துட்டார். திருச்சி வேண்டாம் அப்படின்ட்டார். என்ன சொல்லிட்டாரு, திருவள்ளூருக்கே வித்தியாசப்படும், திருச்சிங்கிறீங்களே அது சாத்தியவே படாதுன்னு சொல்லிட்டாரு. அதில் திருச்சி ஆப்ஷன் விட்டாச்சு. இப்போ சென்னை தான், அப்போ சென்னையிலே வச்சுக்கிடலாம். அடுத்தது அவர் என்ன சொன்னாருன்னா, 2 வாரம் வச்சார்ல, ஓட பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தோம், அதெல்லாம் மணந்து வைக்க வேண்டியது தானே? அதான் நாங்கள் செய்வோம். அதாவது ஓட விரட்டுவோம். ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கிற பாம்பை துரத்திக்கிட்டு போய் அடிக்க மாட்டோம். கொத்த வர்ற பாம்பை நின்று போய் அடிப்போம், ஓடுற பாம்பை துரத்த மாட்டோம். அது மாதிரி தான் இங்கேயும். அவர் ஓடுறாருங்கிற காட்டுவதற்கு தான் நாங்கள் செய்வோமே தவிர, ஓடுறதுக்குள்ள வழியை தேடும்போது நம்ம என்ன அதுக்காக கீழே போய் நம்ம செருப்பாக போக முடியாது. நீ செருப்பாக போனால் தான் வந்து விவாதம் செய்வோம், நாங்கள் செருப்பாக மாற மாட்டோம். அவர் ஓடுறாருங்கிறத காட்டிட்டு மக்கள்கிட்ட அடையாளம் காட்டிட்டு நாங்கள் விட்டுருவோம். அந்த அடிப்படையில் தான் அங்கே செய்கிறோம். நாங்கள் அதிராமண்டலத்துக்கு நாங்கள் வர மாட்டோம். அதிராமட்டம் ஏற்புடைய ஊர் அல்ல, நாங்கள் வரவே மாட்டோம். திருச்சி சொன்னால் அதை திருச்சி நீங்கள் மறுத்துட்டீங்க, அதில் திருச்சிங்கிறது ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ சென்னை மட்டும்தான். அடுத்தது இன்னொன்று சொல்கிறார். முதல்ல அவர் சகோதரர் சொன்னதே தான் அங்கே திரும்ப அதே நிலைநாட்டுறாரு. நாங்கள் அவர் விலைக்கு வாங்கிட்டோங்கிற மாதிரி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பிரதியாக இவருடைய பிரதியாக அவராங்கிறது தெரியாத அளவுக்கு நாம் விலைக்கு வாங்கிட்ட மாதிரி இங்கே வெளிநாட்டிலலாம் போய் சம்பாதிக்கிறாங்களே, அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டா போனாங்க, அங்கே எல்லாம் தெரியாதா செய்யும். சென்னையில் வந்து சம்பாதிக்கிறாங்களே, இவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கவா செஞ்சது. ஒரு வேலைன்னு வந்துட்டோம் சொன்னால் எப்படி நம்ம எல்லாத்தையும் திரட்டி எடுக்க முடியுமோ அதை மாதிரி செய்ய முடியுமே நம்ம சொன்னதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, மற்றவங்க வேண்டாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாம், நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலை. அப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்களே எனக்கு பிரச்சனை இல்லை. அன்சார் தப்லீகை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அன்சாரி தப்லீக் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்க, வெளிநாட்டில் பேச வர்றாரு. அவர் வெளிநாட்டில் பேச வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு அவருக்கு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுப்பீங்களா இல்லையாங்கிறதான் பிரச்சனை.
அவருக்கு எந்த ஊரில் செஞ்சு கொடுப்பீங்கன்னு நீங்களும் அவரும் பேசிக்கிறீங்க. ஆனால் சென்னை தான் ஏற்ற இடம்ங்கிறதா என்னுடைய நிலை. இடம் விஷயம் வந்து இவ்வளோ நீளம்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் முடிவு பண்ணுறது என்னென்னு கேட்டால், சென்னையில் இருக்கிற ப்ளஸ்ஸை நம்ம சொன்னால் ஏற்பாங்க. ஏன்னா வரக்கூடியவர்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய காரணம் வந்து சட்ட பிரச்சனைகளெல்லாம் சொல்லும் பொழுது சரி ஓகே முடிச்சுட்டு போயிடலாம், விவாதம் தானே, அந்த விவாதத்திற்கு சென்னை ஏற்ற இடம் தான் அப்படின்னு வந்துடுவீங்க தான் நாங்கள் நினச்சோம். ஏன்னா நம்ம 2 பேருக்கும் விவாத பொருட்கள் ஒன்றுமே இல்லை. தலைப்போ அல்லது என்னென்ன இந்த மசாயில் தொடர்பான விஷயங்களோ அதுக்குள்ளே போகிறதா இருந்தால் அதில் ஏன் நிலைப்பாடு உங்கள் நிலைப்பாடு இப்படின்னு ரொம்ப நேரம் விவாத பொருளாகும். ஊர் முடிவு பண்ணுறதுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ விவாதங்கள் நடத்தியிருக்கோம். ஊருக்காக இவ்வளோ நேரம் பேசுனதில்லை. அதில் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், நியாய உணர்வோடு பார்க்கணும். நீங்கள் பார்க்காட்டியும் மக்கள் பார்ப்பாங்க. நாங்கள் பிடிவாதம் பிடிக்கிறோமா, நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறீங்களா? ஒரு ஆப்ஷன் மாறினாலே என்ன அர்த்தம்? நாங்கள் பிடிவாதம் பிடிக்கலன்னு அர்த்தங்க. அதை கூட நீங்கள் வந்து ஒரு வேறு கோணத்தில் பார்க்குறீங்க. சகோதரர் திருவள்ளூரே சாத்தியம் இல்லைன்னு சொன்னார். சொன்னதுக்கு என்ன காரணம்னா, திருவள்ளூர் என்பது ஒரு மாவட்டத்திலே எஸ்பி கண்காணிப்பாளருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதும் சென்னை மாதிரி பெருநகரங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் வேறுபாடு இருக்குங்க. சென்னையை ஒரு அதிகாரி வந்து கையில் வச்சிருக்கல, மாவட்டங்களை ஒரு எஸ்பி தான் கையில் வச்சுருக்கார். இந்த வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு மாவட்ட கண்காணிப்பாளருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்படுது. அந்த ஊரில் 144 போடணும்னு ராம்நாட்டில் முடிவு எடுத்துட்டான்னு சொன்னால், பல பேருடைய பிறந்த நாள் இறந்த நாள் அதனால் ஜாதி கலவரங்கள் வரும்னு சொன்னால், அந்த எஸ்பி முடிவு எடுத்தாங்கன்னா டோட்டலாக மற்ற எந்த மாவட்டங்களுக்கும் இல்லாமல் அந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் 144 போட முடியுது. தருமபுரியில் போட்டாங்க, ஒரு கலவரம் நடந்துச்சு, அந்த மாவட்டத்துக்கு மாத்திரம் போட முடியுது. மாவட்ட அதிகாரத்தில் உள்ளதுன்னு ஒன்று இருக்குது. சென்னை அப்படி கிடையாது. ஒரு அதிகாரியுடைய கட்டுப்பாடு கிடையாது. கமிஷனருடைய கட்டுப்பாடு சொன்னாலும் பல அதிகாரிகளை கொண்டு பேச முடியும், சரி செய்ய முடியும். இந்த ஒருத்தர் விவாதம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தருக்கு ஏழலை விவாதத்தை சந்திக்க முடியாது. சட்ட பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருந்தோம், காவல்துறை அனுமதிக்கலை, சட்டம் அனுமதிக்கலை, நாங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கையை விரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுறக்கூடாது. அது உங்களுக்கும் பாதிப்பு தான், எங்களுக்கும் பாதிப்பு தான். அதைத்தான் நாங்கள் உணர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்படி பிடிவாதம் பிடிக்கிறவங்களா இருந்தால், நாங்கள் தீர்மானிச்சுட்டு வந்தவங்களா இருந்தால் நாங்கள் சென்னைன்னு நின்று இருக்க முடியும் தானே. யார்கிட்டையாவது ஆலோசனை கேட்டாரா? இல்லை குறைஞ்சபட்சம் 2 பேச வந்திருக்கிறோம். எங்கிட்ட கூட கேட்கல. அவர் திருச்சி என்று சொல்லி திருச்சியை நீங்கள் ஒத்துக்கொண்டால் நானும் ஒத்துக்கொள்வேன், வந்திருக்கக்கூடிய நானும் அதுக்கு கட்டுப்பட்டேன்னு அர்த்தம். விவாதம் செய்யக்கூடியவரும் கட்டுப்பட்டு விடுவார் என்பது அதோடைய பொருள். அப்போ நாங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக தான் நிற்கிறோம். பிடிவாதம் பிடிச்சி சென்னை தான் என்று நிற்கலை. வாங்க மாற்றமாக செஞ்சுக்கலாம், உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான இடத்துக்கு போவோம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து உட்கார்ந்ததுலேருந்து நீங்கள் என்ன நிலையோ உங்கள் நிலையில் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் விவாதமே கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் விவாத ஒப்பந்தத்தில் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எங்களுக்கும் எதுவுமே கிடையாது. நீங்கள் அவருடைய பிரதிநிதி. நீங்கள் ஒத்துக்கொண்டு கையெழுத்து போட்டால் உங்கள் கையெழுத்துக்கு அவர் கட்டுப்படுவார் என்று நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களை எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அதனால் எனது பலவீனம், என் உடன் பிறந்தவர்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறார்கள், எனக்கு உள்ளூரில் தான் சம்பாதிக்க இயலும், அது எங்களுக்கு தேவையில்லை. உங்கள் கெப்பாசிட்டி என்ன, உங்கள் சம்பாத்தியம் எவ்வளவு முடியும், எங்கே முடியும், அதை கொண்டு பேசுவதற்கு இங்கே நாங்கள் வரவே இல்லை. அவருடைய பிரதிநிதி என்று சொன்னால் இந்தியாவுக்கு வருகை தர வரக்கூடியவர் வந்து தலைநகரில் தேர்வு செய்கிறது தான் சாத்தியம். அதுதான் பாதுகாப்பானது. ஏற்பாடுகள் என்று சொல்லி ஒரு காரணத்தை தூக்கி போட்டு அவர் தப்பிப்பதற்கு நீங்கள் ஒரு தந்திரம் செய்ய வேண்டாம். இல்லை நீங்கள் பேசி வச்சுட்டோம், அவர் தான் அந்த உத்தரவு போட்டார் அப்படின்னா அவர் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக சொல்லியிருக்கணும். சின்ன விஷயங்களை பேசி முடிவெடுங்க, பெரிய விஷயங்கள் பேசி முடிவெடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அவர் சொல்லணும். அவர் இப்படி சொல்ல தேவையில்லையே. விவாதம் செய்யக்கூடிய சப்ஜெக்டும் விவாதம் செய்யக்கூடிய நபர்களும் தான் எந்த விவாத ஒப்பந்தத்திலும் ரொம்ப நேரம் பேசப்படும். ஏன்? ஆட்சேபனைகள் நிறைய வரும். நான் ஒரு கருத்தில் இருப்பேன், நீங்கள் ஒரு கருத்தில் இருப்பீங்க. உட்காந்து பேசுகிற இடத்துல என்ன செய்ய பஞ்சாயத்து? நமக்கு இன்றைக்கி 2வது மாடி கிடச்சிருக்கு, 2வது மாடி வந்திருக்கிறோம். மாடி கொடுத்தா மாடி தான், தரைத்தளம் கொடுத்துருந்தா தரைத்தளம் தான், சேப்பாக்கம் கிடைக்கல திருவல்லிக்கேணினா திருவல்லிக்கேணி தான். இதில் என்ன பஞ்சாயத்து வந்துட போகுது? இடத்துல என்ன பிரச்சனை வரப்போகுது? நாங்கள் தயாராக இருக்கிறோம், மாறினாலும் திருச்சியாக இருந்தாலும் நாங்கள் வர தயார்னு சொன்னோம். ஏன்? திருச்சியில் எங்களுக்கு சில சாத்தியங்கள் இருக்குது, இதே சட்ட பிரச்சனைகளை எங்களால் எதிர்கொள்ள முடியும். அதான் அதுக்காக ஆல்டர்னேஷனாக சொல்கிறாங்க. அது கூட மஷூரா பண்ணலை என்பதை நான் பதிவு செய்கிறேன். மஷூரா பண்ணாவிட்டாலும் அவர் சொன்ன சொல்லை நீங்கள் ஏற்றிருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அத்தனை பேரும் கட்டுப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். விவாதம் செய்யக்கூடிய நபரும் நான் சென்னை என்று தான் நம்ம பேசணும், ஏன் திருச்சின்னு மாற்றினீங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு ஊர் தான் அந்த ஊரை விட்டு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா அது யாரும் ஏற்க மாட்டாங்க. பார்க்குற மக்கள் நியாய உணர்வோடு பார்க்குறவங்க இது தேவையில்லாத வேலை, இடத்துக்காக இவ்வளோ நேரம் பேசுவாங்களா? அப்போ இவங்க விவாதத்தை எப்படி கொண்டு போவாங்கன்ற அளவுக்கு ஒரு கேலி கூத்தாக ஆக்கிற வேண்டாம். ஒரு மண்டபத்தை ஒரு ஆள் பார்வையிட்டுட்டு எஸ் ஓகே இந்தாங்க என்னுடைய பங்களிப்பு இவ்வளோ வாடகையாப்பா, சரி பிடிங்க, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பிடிங்க, அது கூட 2 பேரும் பேசிக்கலாம். உங்கள் தரப்பிலும் எங்கள் தரப்பிலும் போடக்கூடிய ஒரு பிரதிநிதி
இருவரும் சந்தித்து பேசிக்கொள்ளலாம். உங்களுக்கு சென்னையில் ஆளே கிடையாதா? அப்துல் ஹமீது வகையில் யாருமே இல்லையா உங்கள் வாதப்படி? இல்லை, இப்போ இவங்களாலையும் முடியாது, இவங்களை சார்ந்த யாராலையும் முடியாது. அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்த்துட்டு போயிடலாமே ஜி, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே. ஒரு நன்மை நடக்கணும், சமுதாயத்திற்கு தெளிவு பெறணும், உண்மை போய் சொல்லணும், அவ்வளோ நீங்கள் ஆசைப்படுறீங்கல்ல. ஆசைப்படக்கூடிய நீங்கள் ஒரு இடத்த முடிவு பண்ணுங்கள். இந்த பட்ஜெட்டை தான் மண்டபம் பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் சென்னையில் மண்டபம் கிடைக்குங்க, அது அவங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல லக்ஸரியாக பிடிக்கணுமா கிடைக்கும், மீடியமாக பிடிக்குமா கிடைக்கும். பிரச்சனை அதுதானே. ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்து இன்னென்ன ஏற்பாடை செஞ்சுட்டு ஊருக்கு போயிருங்க, விவாதம் அன்றைக்கி வாங்க, விவாதம் செஞ்சுப்போம். அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கிறோம். ஒரு ஊரை சொல்கிறதுக்கு நியாயமான காரணங்களை சொல்கிறோம். ஒரு ஆளை கொண்டு நம்பி விவாதம் நடைபெற இருக்குது. அவர் ஆப்சென்ட் ஆகிட்டார்னா, வர முடியலன்னா, அல்லது அவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லைனா கூட பாதிப்பு விவாதத்திற்கு தான். ஏன்னா அவர் மாற்று ஏற்பாடு அனுப்ப மாட்டார், ஒப்பந்தத்திற்கு தான் நீங்கள் வருவீங்க. எனக்கு பதிலாக இந்த 2 பேர் வந்து விவாதம் செய்ய போகிறாங்கன்னு அவரால் சொல்ல முடியாது. இருவர் தான் சந்திக்க போகிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து விவாதம் நடைபெறணும் என்கிற எண்ணம் தான். வெளியூராக வெளிநாட்டவரை சேர்ந்தவராக இருக்கிறனால கண்டிப்பாக பாதிப்புகள் வேறு வேறு ஊர்களில் வரும். அதிராம்பட்டத்துலேயும் வந்துச்சு, அதை நீங்கள் சந்திச்சிங்க. வேண்டாம், இந்த விளையாட்டு வேண்டாம், சென்னைன்னு முடிவெடுங்க. திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே போனோம்னா இப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக இது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நாங்கள் ஒரு ஊர் மாற்றமாக சொல்லும் பொழுது அதையும் நீங்கள் ஏற்கலை, சென்னைக்கு வந்துடுங்க. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சகோதரர்கள்லாம் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்க, நான் மட்டும் உள்ளூரில் சம்பாதிக்கிறேன், அது என்னமோ என்னுடைய பலவீனம் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் சொன்னதாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடியே சகோதரர் கலையில் ரசூல் சொல்லி காமிச்சார், எல்லோரும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க தானே செய்கிறாங்க, வெளிநாட்டில் சம்பாதிக்க சாத்தியம் இருக்குதுல்ல. அப்படிங்கும்போது என்னால் எது முடியுமோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அதுவும் ஒரு உதாரணமாகத்தானே சொன்னேனே தவிர இதை நீங்கள் கண்டுக்காமல் போங்கிறதுக்காக நான் சொல்லலை. அது எப்படியா நான் கண்டுக்கிடலையோ, வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறவங்களை நான் கண்டுக்கிடலையோ, அது மாதிரி உள்ளூரில் சம்பாதிக்க நீங்கள் கண்டுக்கிடாமல் போங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்லப்பட்ட ஒரு சின்ன உதாரணம் ஃபஸ்ட்டு தகவல். ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க இந்த விவாதத்தை பார்க்கக்கூடிய மக்களே புரிஞ்சுக்குவாங்க, யார் பிடிவாதம் பண்ணுறா, நாங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சோம், நீங்கள் தான் பிடிவாதம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்களுடைய நியாயமான காரணத்தை சொல்லி நாங்கள் பிடிவாதமாக தான் இருக்கிறோம், பெரிய பிடிவாதம் பேசிகிட்டு இருக்கிறோம், அதுக்கு நியாயமான காரணத்தை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு நியாயமான காரணத்தை சொல்லலை. நீங்கள் ஆப்ஷன் வச்சது கூட, நீங்கள் திருச்சின்னு சொன்னது கூட உங்களோட நோக்கம் என்னன்னாக்கா அதிராமண்ணம் கூடாது, அதில் நீங்கள் இன்னமும் பிடிவாதமாக தான் இருக்கீங்க. நீங்கள் அதிராமண்ணம் வேண்டும், சரி அதிராமண்ணம் தான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் இறங்கி வந்தால் தான் அது ஆப்ஷன். அதை விட்டு இப்படி திருச்சியும் சென்னைன்னு சொல்கிறது வந்து அது ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் அதிராமணத்தை சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாகவே பதிஞ்சிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது அடுத்தது கலையில் சொன்னாங்க நாங்கள் வந்து ஓடிட்டு வர இழுத்து தான் நிப்பாட்டணும், அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறவங்கள துரத்திட்டே போயிட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அந்த தகவலை நான் தான் நினைவூட்டினேன். ஓடிட்டு இருங்க பிடிச்சி நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தையாக சொன்னேன், அது உங்களுடைய வார்த்தையாக இருந்தாலும் நான் விளங்கி கொண்டது என்னென்னு கேட்டாக்கா, ஓடக்கூடியவர்கள் நீங்களாக தான் இருக்கீங்க, இது எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது திட்டமிட்டு செஞ்சிட்ருக்கீங்களோ அப்படிங்கிறதையும் அதே செஷன்லேயே நான் பதிவும் பண்ணியிருந்தேன். அது ஆனால் அவர் மண்டியில் ஏறலை. இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க, நீங்கள் வந்து ஒரு 2-3 ஊர் லிஸ்ட்டு போட்டு அதை நாங்கள் மறுத்தாலாவது நீங்கள் அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை முன்னாடி பதிஞ்சிங்க. அப்போ உங்களோட நோக்கம் முழுக்க அதிராமண்ணம் வேண்டாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கீங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. சென்னையாக திருச்சியாங்கிறதல்ல, அதிராமண்ணம் கூடாது, அதில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதுக்காக இப்போ நம்ம வேறு எதுவும் கன்சிடர் பண்ணாக்கா அடுத்த சாத்தியம். அதாவது சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா, திருச்சின்னு சொல்லிவிட்டு அதிலேருந்து மாறுபடுறதுக்கு நம்மளே காரணமாக காட்டுறாரு. நம்ம நல்லா விளைவிக்கங்க, அதிராம்பட்டினம் என்பது உங்களுக்கு முழுக்க சாத்தியக்கூறு இருக்குங்கன்னு நான் சொல்கிறோம். ஏன் ஓடுற பாம்பை நீங்கள் மிதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த வாய்ப்பு ஏற்படுத்துன்னு சொல்கிறோம். எங்களுக்கு வேறு இடத்துல பண்ணக்கூடிய சாத்தியக்கூறு இல்லைங்கன்னு நம்ம சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, சரிங்களா? அதே மாதிரி வந்து என்ன இருக்கிறீங்க, வெளிநாட்டிலலாம் வியாபாரம் இருக்குதுங்க அப்படி நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, அவர் சொல்லலை. முதல்ல நீ அப்புறம் சொல்கிறீங்க அவர் வெளிநாட்டு வியாபாரம் இருந்தால் எனக்கு என்ன, இல்லாட்டா எனக்கு நீங்களே திருப்பி பின்வாங்குறீங்க. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டுலாம் பின்வாங்க தயவுசெய்து. நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் சொல்கிறோம், அதாவது பொருளாதார ஜோஸ்லேருந்து, மக்களை திரட்டுறதுலேருந்து, வாலண்டியர்ஸ்லேருந்து அதிராம்பட்டினம் தான் எங்களுக்கு சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிற கருத்தில் தான் இதுக்கு நம்ம வந்து பதிவு பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம், ஒப்பந்தம் முறைக்கு வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிராம்பட்டினம் மட்டும் கூடாதுன்ற ஒரு பிடிவாதம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. ஏன் அந்த பிடிவாதம் பிடிக்கிறீன்னு நமக்கு தெரியல, சரிங்களா? இதில் நம்ம என்ன கேட்குறோம்னா, அதிராம்பட்டினத்தில் வைக்கிறதுனால வெளியூர் வாசி மட்டும் வர்றது மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. அது இல்லாமல் பண்ண முடியும். 2 சாரணம் சேர்ந்தோம்னு சொன்னால், ஏன் ஏற்கனவே வந்தவருக்கு அந்த சாத்தியக்கூரை மாற்றி அமைச்ச மாதிரி இது வரவருக்கும் ஏன் சாத்தியக்கூரை மாற்றி அமைக்க முடியாது? பாதிப்பு ஏற்படாத வகையில் ஏன் அவளை வரவழைக்கக்கூடாது? இந்த நாள் இருக்குது, கடைசி நிமிஷம் இல்லை, இது இந்த நாள் இருக்குது.
பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில், அவர் நிற்காத வகையில் ஏற்பாடு பண்ண முடியும்னா உங்களுக்கு கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது பறந்து விருந்த அமைப்பு, செல்வாக்குள்ள அமைப்பு. அதனால் வந்து தயவுசெய்து இந்த இதாவது பின்வாங்கி ஓடுறாங்க கிட்டுறாங்கன்னு நான் உங்களை சொல்ல போகிறதும் இல்லை, பின்வாங்கி ஓட மாட்டீங்க. அதனால் வந்து அதெல்லாம் மட்டும்தான் நடக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணுங்கிறத நம்ம இதில் கேட்டுக்கிறோம்.